ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இப்போன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் ஃபிசிக்கலி சேலஞ்சு. 2 பேரையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க, என்னையும் சரி என் தம்பியும் சரி. ஏன்னா அவனால் படிக்க முடியாதுன்றத பக்கத்தில் வச்சுட்டாலும் என்ன நல்லா படிக்க வச்சாங்க. கஷ்டப்பட்டு நானும் படித்தேன். அதே மாதிரி அவங்களும் படிக்க வச்சுட்டு அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. பேக் சைட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எவ்வளோ வந்து சொன்னாலும் சரி, அவங்க வந்து ஒன்றே ஒன்று என் பொண்ணை படிக்க வைப்பேன். நிறைய பேர் வந்து வேணாம் படிக்க வைக்காத, நிறுத்திரு, உன்னோட கஷ்டத்துக்கு ஏன் அவளை படிக்க வைக்கிற அப்படின்னு கேட்டேன். பட் அந்த கஷ்டத்தையும் தாண்டி என்னை படிக்க வச்சாங்க. நானும் படித்து ஒரு நிலைமைக்கு இருந்தேன்னா, அவங்களுக்கு சொந்த வீடு எதுவும் இல்லைன்னாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு இது, என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, என் பொண்ணை நல்ல இடத்துல கொடுத்துருக்கேன், சந்தோஷமாக இருக்காங்க. அவளுக்கு 2 பசங்க, எனக்கு 2 பையன். 2 பையனையும் அவங்க நல்லா பார்த்துக்கிறேன், அவங்களோட பேரனை நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த சந்தோஷம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன்றது அவங்க நினைப்பாங்க. கல்யாணம் ஆகி போயிட்டா அவங்க வந்து அவள் ஃபேமிலியை தான் பார்த்துப்பான்னு நினைப்பாங்க. பட் ஆனால் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன், சில விஷயத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ இந்த ஷோ மூலியமாக சொல்கிறேன், எப்போவுமே உன் கூட உனக்காக நான் இருப்பேம்மா. நீ என்னோட பேக் போன். அதே மாதிரி உனக்கு நான் பேக் போனாக சப்போர்ட்டாக எப்போவுமே நான் இருப்பேன். அதே மாதிரி என்னோடய அப்பாவுக்கும் நான் சப்போர்ட் இருப்பேன்.